வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கேட்கப்பட்ட புவியியல் கேள்விகள், ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ். அதாவது மொத்தம் 44 கேள்விகள் 2014 கேட்கப்பட்ட கேள்விகள். சரிங்களா? நம்ம நிறைய கேள்விகள் போகலாம். முதல் கேள்வி, ஜிஐஎஸ் என்பது ஏ புவி தகவல் முறைமை, பி குளோபல் தகவல் முறைமை, சி கிராஃபிக்கல் தகவல் முறைமை, டி கூகுள் தகவல் முறைமை. சரியான பதில் ஏ புவி தகவல் முறைமை. இரண்டாவது கேள்வி, கேப் காட்ராஸ் வரை பயணம் செய்யும் வெப்ப நீரோட்டத்தின் பெயர் ஏ பெங்குலார் நீரோட்டம், பி லாப்ரடார் நீரோட்டம், சி கல்ஃப் நீரோட்டம், டி ஃபாக்லாந்து நீரோட்டம். சரியான பதில் சி கல்ஃப் நீரோட்டம். மூன்றாவது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி விடையை தெரிவு செய்க. ஏ பான்ஜியா கண்டரகர்வு, பேண்டசாலா அதிக அளவு நிலப்பரப்பு, டெத்தீஸ் சி பெரிய சமுத்திரம், வெஜினர் சிறிய கடல். நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம். டி 2, 3, 4, 1. பான்ஜியா அப்படின்னா அது அதிக அளவு நிலப்பரப்பு. பேந்தசாலா என்பது பெரிய சமுத்திரம், டெத்தீஸ் என்பது சிறிய கடல், வெஜினர் கண்ட நகர்வு. நான்காவது கேள்வி, வரிசை 1 வரிசை 2 பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வரிசை 1, 2 கங்கை, அதாவது எவ்வளோ பிரதேசம் அது ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறத பற்றி. கங்கை 9.8, கோதாவரி 11.0, யமுனை 9.5, இந்து 26.2. நேராக பார்த்தீங்கன்னா ஆன்சர் 4, 3, 2, 1. அப்படியே மாற்றி கங்கை 26.2, கோதாவரி 9.5, யமுனை 11, இந்து 9. அதாவது 9.8. ஐந்தாவது கேள்வி, உலகிலேயே அதிக அளவு தேயிலை உற்பத்தி செய்யும் நாடு கென்யா, பிரேசில், சீனா, இந்தியா. சரியான பதில் டி இந்தியா. ஆறாவது கேள்வி, கீழ்காணும் வாக்கியங்களை கவனத்தில் கொள்க. கூற்று, மண் அரிப்பானது மனிதனால் உருவாக்கப்படும் அவசியமான குறிப்பிடத்தக்க நிகழ்வு. காரணம், மண் அரிப்பானது காடு அழித்தல், அதிக அளவிலான கால்நடை மேய்ச்சல், இடப்பெயர் வேளாண்மை மற்றும் முறையாக கட்டப்படாத கட்டிட அமைப்புகளால் உள்ள நீர் வெளியேற்றம். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. சி ஏ சரி, ஆர் தவறு, டி ஏ தவறு, ஆர் சரி. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கமாகும். ஏழாவது கேள்வி, பின் வருவனவற்றில் பாதுகாக்கும் முறை அல்ல எது? ஏ காடுகளை வளர்த்தல், பி மண் துகள்களை அளவினை அதிகப்படுத்துதல், சி ஓடும் நீரின் வேகத்தை குறைத்தல், டி தொடர்ச்சியாக உரங்களை இடுதல். சரியான பதில் டி தொடர்ச்சியாக உரங்களை இடுதல். எட்டாவது கேள்வி, டிரான்ஸ் இமாலயத்தில் உள்ள சிகரங்களை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஏ K2 ஹிடன் ராகவோசி ஹார்மோஷ், பி ஹிடன் ராகவோசி K2 ஹார்மோஸ், சி K2 ராகவோசி ஹிடன் ஹார்மோஷ், டி K2 ஹிடன் ஹார்மோஷ் ராகபோசி. சரியான பதில் ஏ K2 ஹிடன் ராகபோசி ஹார்மோஷ். ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தேசிய சின்னம் இல்லை? ஏ மாம்பழம், பி டால்ஃபின், சி தாமரை, டி தென்னை மரம். சரியான பதில் டி தென்னை மரம். பத்தாவது கேள்வி, கேரளாவில் எந்த மாவட்டத்தில் அமைதி பள்ளத்தாக்கு சைலண்ட் வேலி தேசிய பூங்கா அமைந்துள்ளது? ஏ இடுக்கி, பி பாலக்காடு, சி கோட்டயம், டி வயநாடு. சரியான பதில் பி பாலக்காடு. 11வது கேள்வி, இந்தியாவில் 2011 கணக்கின்படி குழந்தைகளின் பாலின விகிதத்தை இறங்கு வரிசையில் அட்டவணைப்படுத்துக. ஏ சத்தீஸ்கர், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம். பி மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், கேரளா, சத்தீஸ்கர். சி சத்தீஸ்கர், அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்காளம். டி மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், கேரளா. சரியான பதில் ஏ சத்தீஸ்கர், கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம். 12வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பில் சரியான விடையை தெரிவு செய்க.
ட்ரோபோஸ்பியர் புரோவிதா கதிர்கள், ட்ராப்போஸ்பியர் ரேடியோ அலைகள், ஓசனோஸ்பியர் ஜெட் வானுதிர் பெயர்க்கும் வானுதிர், டி அயனோஸ்பியர் வானிலை மாற்றம். நேர பதிலுக்கு போயிடலாம். டி 4, 3, 1, 2 ட்ரோபோஸ்பியர் வானிலை மாற்றம், ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஜெட் வானூர்தி பறக்கும் பகுதி, ஓசனோஸ்பியர் புரோவிதா கதிர்கள், அயனோஸ்பியர் ரேடியோ அலைகள். 13வது கேள்வி. தொகுதி ஏஏ தொகுதி பியுடன் பொருத்துக. நிலக்கரி, சல்ஃபைடு, அலுமினியம், பிட்டுமினஸ், செம்பு தாது, மேக்னடைட், இரும்பு தாது, பாக்சைட். நேர பதிலுக்கு போயிடலாம். சி 2, 4, 1, 3 நிலக்கரி, பிட்டுமினஸ், அலுமினியம், பாக்சைட், செம்பு தாது, சல்ஃபைடு, இரும்பு தாது, மேக்னடைட். 14வது கேள்வி. பொக்காரோ இரும்பு தொழிற்சாலை நிறுவப்பட்ட வருடம் 1970, பி 1967, சி 1973, டி 1975. சரியான பதில் டி 1975. 15வது வகை 1 மற்றும் வகை 2 பொறுத்துக. தேயிலை, குஜராத், அரிசி, கேரளா, புகையிலை, அஸ்ஸாம், ரப்பர், மேற்கு வங்காளம். நேர பதிலுக்கு போயிடலாம். சி 3, 4, 1, 2 தேயிலை, அஸ்ஸாம், அரிசி, மேற்கு வங்காளம், புகையிலை, குஜராத், ரப்பர், கேரளா. 16வது கேள்வி. வரிசை 1 வரிசை 2 பொருத்தணும். அதே மாதிரி வசந்தகாலம், கோடைகாலம், கிறிஸ்மா பருவகாலம், வர்ஷா குளிர்காலம், சிசிரா இளவேநீர் காலம். டைரெக்டாக நம்ம பதிலுக்கு போயிடலாம். டி 4, 1, 2, 3. ஸோ வசந்த என்பது வந்து இளவேநீர் காலம், கிறிஸ்மா என்பது கோடைகாலம், வர்ஷா என்பது பருவகாலம், சிசிரா என்பது குளிர்காலம். 17வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய பழங்குடியினரால் எத்தனை இணைகள் தவறானது? எந்த இணை வந்து தவறானது? ஏ போடோ அசோ, கோண்டோ ஒடிசா, முண்டா பீகார், அங்காமி அருணாச்சல பிரதேசம். நேர பதிலுக்கு போயிடலாம். டி அங்காமி அருணாச்சல் பிரதேசம். 18வது கேள்வி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடை தேர்ந்தெடுக்க. ஏ கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. பி இமயமலை பனிப்பொழிவு அதிகம். சி மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாப் நோக்கி செல்ல செல்ல மழை குறைகிறது. டி குளிர்கால மழை பொழிவு. நேர பதிலுக்கு போயிடலாம். 4, 2, 1, 3. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ கொல்கத்தாவை விட சென்னை வெப்பமாக உள்ளது. சரியான பதில் வந்து அட்சரேகை, அது வந்து தூரமாக இருக்கிறது காரணம். அடுத்தது இமயமலையில் பனி பொழிவு, அதற்கு காரணம் உயரம். மேற்கு வங்கத்திலிருந்து பஞ்சாபை நோக்கி செல்ல செல்ல மழை குறைகிறது, அதற்கு காரணம் வந்து கடலிலிருந்து தூரம். குளிர்கால மழை பொழிவு காரணம் மேற்கத்திய காற்று, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். 19வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் கோள் காற்று அல்லாதது இது? ஏ மேலைக்காற்று, பி வியாபாரக்காற்று, சி பருவக்காற்று, டி துருவ கிளைக்காற்று. சரியான பதில் சி பருவக்காற்று. 20வது கேள்வி. இந்தியாவின் அயனமண்டல பசுமை மாறா காடுகளை கொண்டிராத பகுதி? ஏ மேற்கு மலை தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி, பி மேற்கு மலை தொடர்ச்சியின் மேற்கு பகுதி, சி அந்தமான் நிகோபார் பகுதிகள், சி டி உப அயன கிழக்கு இமயமலை. சரியான பதில் ஏ மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. 21வது கேள்வி. பின்வரும் கூற்றை கவனித்து கொடுக்கப்பட்ட வேளையில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1 சாம்பன்ஸ் நிகோபார் தீவில் வசிக்கும் ஒரு பழங்குடியினர். 2 2011 மக்கள் தொகையின்படி இவர்களின் மக்கள் தொகை 229. ஏ முதல் கூற்று மட்டும் சரி, பி இரண்டாவது கூற்று மட்டும் சரி, சி இரண்டும் சரியானது, டி இரண்டும் தவறானது. சரியான பதில் சி இரண்டும் சரியானது. 22வது கேள்வி. இந்திய வனக்கணக்கீட்டு தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ நியூடெல்லி, பி டேராடூன், சி சென்னை, டி மும்பை. சரியான பதில் பி டேராடூன். 23வது கேள்வி. இவற்றுள் எந்த சரணாலயம் தமிழ்நாட்டில் இல்லை? ஏ ஆனைமலை, பாயிண்ட் காலிமர், முண்டந்துறை, பெரியார். டி பெரியார் என்பது சரியான விடை. 24வது கேள்வி. சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்க. பிளவு, ஸ்டாம்போலி, மடிப்பு, சான் ஆண்ட்ராஸ், புவி அதிர்வு, இமயமலை தொடர், எரிமலை அதிர்வெண், அப்புறம் வனச்சிதைவு, வானிலை சிதைவு, அப்புறம் வந்து பொறை நீக்கம். நம்ம நேராக போயிடலாம். ஆன்சரு சி B2QR4S1. P2 பிளவு என்பது சான் ஆண்ட்ராஸ். அப்புறம் மடிப்பு என்பது இமயமலை தொடர். புவி அதிர்வு என்பது அதிர்வு மையம். எரிமலை என்பது ஸ்ட்ராம்போலி. 25வது கேள்வி.
அயனமண்டல கிழக்கு பசிபிக் சமுத்திரம் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்ப ஏற்றத்தாழ்வுகள் ஆனது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஏ வெப்ப தலைகீழ் மாற்றம், பி வெப்பச்சலனம், சி தெர்மோக்ளைன், டி எல் நைனோ மற்றும் லா நைனோ. சரியான பதில் டி எல் நைனோ மற்றும் லா நினா. 26வது கேள்வி. பெல்ஜியத்தில் உள்ள ஒரு பிரதான வைரச் சுரங்கம். ஏ ஆல்பர்க், பி அபர்டின், சி அபென்ட்ரா, சி ஆண்ட்வெர்ப். சரியான பதில் டி ஆண்ட்வெர்ப். 27வது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள இந்திய மண் வகைகளின் பரப்பளவின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. ஏ செம்மண், வண்டல் மண், லேட்ரைட் மண், கரிசல் மண். பி வண்டல் மண், செம்மண், லேட்ரைட் மண், கரிசல் மண். சி செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், லேட்ரைட் மண். டி வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், லேட்ரைட் மண். சரியான பதில் சி செம்மண், கரிசல் மண், வண்டல் மண், லேட்ரைட் மண். 28வது கேள்வி. போர்க்கடவுள் என்றழைக்கப்படும் கோள். போர்க்கடவுள் என்றழைக்கப்படும் கோள். ஏ புதன், பி வெள்ளி, சி செவ்வாய், டி வியாழன். சரியான பதில் சி செவ்வாய். 29வது கேள்வி. மழை வீழ்ச்சியை விவரிக்க பனிப்படிக கோட்பாட்டை உருவாக்கியவர். ஏ டார்பெர்ஜின், பி போவன், சி ரிச்சல், டி டேவிஸ். சரியான பதில் ஏ டார்பெர்ஜிரன். 30வது கேள்வி. பின்வரும் இந்திய மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் உள்நாட்டு போக்குவரத்து முக்கியமானதாக இல்லை? ஏ கேரளா, பி மேற்கு வங்காளம், சி பீகார், டி குஜராத். சரியான பதில் டி குஜராத். 31வது கேள்வி. இந்தியாவில் எந்த மின் சக்தியின் மூலமாக அதிக அளவில் மின்சக்தி உற்பத்தி ஆகிறது? ஏ நீர் மின்சாரம், பி அனல் மின்சாரம், சி அணுமின் சக்தி, டி சூரிய சக்தி. சரியான பதில் பி அனல் மின் சக்தி. 32வது கேள்வி. 2010-11 ஆண்டில் உலகளாவிய பால் உற்பத்தியில் இந்தியாவின் தரம் என்ன? ஏ முதலாம் இடம், பி இரண்டாம் இடம், சி மூன்றாம் இடம், டி நான்காம் இடம். சரியாக பதில் ஏ முதலிடம். 33வது கேள்வி. டேஸ் ஆறானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என்று அழைக்கப்படுகிறது. ஏ கங்கை, பி கோசி, சி தாமோதரர், டி பிரம்மபுத்திரா. சரியான பதில் டி பிரம்மபுத்திரா. 34வது கேள்வி. புவி அதிர்வு அலைகள் குறித்த கீழ்க்கண்ட வாக்கியங்களில் தவறான ஒன்றை அடையாளம் காண்க. ஏ முதன்மை அலைகள் திட மற்றும் திரவ பொருட்களை ஊடுருவும் தன்மை கொண்டது. பி முதன்மை அலைகள் பெருத்த சேதத்தை விளைவிக்கக்கூடியது. சி இரண்டாம் நிலை அலைகளால் திரவத்தை ஊடுருவ இயலாது. டி புவி மேற்புற அலைகள் நெட்டலைகள். சரியான பதில் பி முதன்மை அலைகள் பெருத்த சேதத்தை விளைவிக்கக்கூடியவை. 35வது கேள்வி. சிறு குன்றுகள் மீதுள்ள இப்பகுதியின் தேயிலை தோட்டங்கள் பீல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏ அசாமின் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதி, பி அசாமின் சூர்மா பள்ளத்தாக்கு பகுதி, சி தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, டி கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. சரியான பதில் பி அசாமின் சூர்மா பள்ளத்தாக்கு பகுதி. 36வது கேள்வி. பின்வரும் எவற்றுள் மக்கள் தொகை அடிப்படையில் இந்திய மாநிலங்கள் இறங்கு வரிசையில் அமைக்கப்பட்டுள்ளன? ஏ உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம். பி பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம். சி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பீகார், மேற்கு வங்காளம். டி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், பீகார். சரியான பதில் சி உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம், பீகார், மேற்கு வங்காளம். 37வது கேள்வி. பட்டியல் 1 கோளை, பட்டியல் 2 நிலாவுடன் பொறுத்துக. 1, 2 வியாழன், ட்ரைடான், சனி, மிராண்டா, யுரேனஸ், யூரோப்பா, நெப்டியூன், டைட்டன். சரியான பதில் சி 3, 4, 2, 1 வியாழன், யூரோப்பா, சனி, டைட்டன், யுரேனஸ், மிராண்டா, நெப்டியூன், ட்ரைடான். 38வது கேள்வி. பட்டியல் 1 பட்டியல் 2 அப்படியே பொறுத்தணும். சர்வதேச விமான நிலையம் நகரம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கவுஹாட்டி, சரண் சிங் வாரணாசி, லால் பகதூர் சாஸ்திரி லக்னோ, லோக்பிரிய கோபிநாத் படோலியே நாக்பூர். நம்ம நேர பதில் போயிடலாம். 4, 3, 2, 1 4, 3, 2, 1 அப்படியே மாற்றி. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் நாக்பூர், சரண் சிங் லக்னோ, லால் பகதூர் சாஸ்திரி வாரணாசி,
லோக்பிரிய கோபிநாத் படோலியே கவுஹாட்டி. 39வது கேள்வி. இந்தியாவில் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழி பாதை. ஏ கர்னூல் கடப்பா பாதை, பி தாமோதர் கால்வாய், சி சாடியா துப்ரி கால்வாய், டி ஹால்டியா அலகாபாத் கால்வாய். சரியான பதில் டி ஹால்டியா அலகாபாத் கால்வாய். 40வது கேள்வி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து கீழே உள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். பட்டியல் 1 கோள்கள், பட்டியல் 2 சுற்றுகை காலம். செவ்வாய், பூமி, புதன், வெள்ளி 88 நாட்கள், 225 நாட்கள், 687 நாட்கள், 365 நாட்கள். சரியான பதில் பி 3, 4, 1, 2. செவ்வாய் 687 நாட்கள், பூமி 365 நாட்கள், புதன் 88 நாட்கள், வெள்ளி 225 நாட்கள். 41வது கேள்வி. புவி அதிர்வு இடைவெளி எனும் கலை சொல் எதனை குறிக்கிறது? ஏ ஒரு பிரதேசம், பி ஒரு கால அளவு, சி ஒரு பேரிடர், டி புவி அதிர்வு முற்கணிப்பு. சரியான பதில் ஏ ஒரு பிரதேசம். 42வது கேள்வி. பஞ்சாபில் ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஹரிக்கி நீர்த்தேக்கத்தில் தோன்றும் நீர்ப்பாசன கால்வாய் அடையாளம் காண்க. ஏ பக்ரா கால்வாய், பி இந்திரா காந்தி கால்வாய், சி சர்ஹித் கால்வாய், டி பிஸ்ட் டோப் கால்வாய். சரியான பதில் பி இந்திரா காந்தி கால்வாய். 43வது கேள்வி. கூற்று. புற அயன சூறாவளிகள் மத்திய அட்சரேகை பகுதியில் தோன்றுகின்றன. காரணம் வெப்ப மற்றும் குளிர் வழிமுகங்கள் மத்திய அச்சப்பகுதியில் இணைகின்றன. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆறானது ஏற்கான சரியான விளக்கமாகும். பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆறானது ஏற்கான விளக்கம் அல்ல. சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு, டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. சரியான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆறானது ஏவிற்கான சரியான விளக்கம் ஆகும். 44வது கேள்வி. ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி. ஏ சாராவதி, பி காவேரி, சி கிருஷ்ணா, டி கோதாவரி. சரியான பதில் ஏ சாராவதி. சரி, ரைட். ஸோ நம்ம மீதி கேள்வி இன்னொரு ஜாகிரபி இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். மிக்க நன்றி.